ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் வீடியோ போடணுன்னு ஆசை. ஆனால் எனக்கு இந்த வீடியோவெல்லாம் எப்படி எடுக்கணும், ஒரு ஆள் அதுக்கு தேவை. நம்ம இந்த நேரத்தில் எந்திரிக்கிறதுனால நம்ம கூட யாரும் எந்திரிச்சு இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். எல்லோரும் சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்றைக்கி ஸ்பெஷலாக போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே இந்த கேட்டை பூட்டியே தான் வச்சுருப்பேன். ஒரு 5 மணி போல் துளசி மாடத்தாண்ட போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு வந்துடுவேன் கோலம் போட்டுட்டு. மற்றபடி ஒரு 6 மணிக்கு போல் தான் வெளியே வாசலில் கோலம் போடுவேன். துளசி மாடத்தை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இந்த திருநாமத்தை சொல்லிட்டு வைக்கணும். மஞ்சள் குங்குமம்: கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணுவே, மதுசூதனா, வாமனா, ஸ்ரீதரா, பத்மநாபா, தாமோதரா சொல்லிட்டு இந்த குங்குமம் மஞ்சளை வைக்கணும். வச்சுட்டு எனக்கு அதிகமாக கோலம் போட தெரியாது. இருந்தாலும் என் பசங்களுக்காக நான் கற்றுக்கிட்டு இப்போது ஓரளவுக்கு போடுறேன். துளசி பூஜை செய்யறதுனால நம்மளுக்கு எந்த கெட்ட சக்தியும் வராது. நம்ம டெய்லி வாரத்தில் ஒரு தடவை பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த துளசிக்கு ஊற்றலாம். மற்றபடி தண்ணீர், நல்ல தண்ணீர் விட்டாவே நல்லபடியாக வளரும். அது கோலம் போட்டுட்டு ஊதுவத்தி காட்டிட்டு துளசியோட காயத்ரி மந்திரமான ஓம் துளசியே வித்மகே விஷ்ணுபரியே தீமகி தன்னோ விருந்தா பிரசோதயாத்துன்னு சொல்லி 3 முறை சொல்லிவிட்டு எப்பயுமே இந்த சாமி கும்பிட்ற பழக்கத்தை நான் விடலை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ போடாமல் இருந்தேன். ஆன்மீக ரீதியான புக்ஸுகளை நான் நிறைய படிப்பேன். அதை சார்ட்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள். இந்த மாதிரி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் மஞ்சள், பூ போட்டு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கலாம். பால் இருந்தால் பண்ணிக்கலாம். இது வாரம் வாரம் பண்ணலாம். இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம். பண்ணாமல் இருக்கக்கூடாது. வெறும் தண்ணியிலனாச்சும் அபிஷேகம் பண்ணணும். இல்லைன்னா குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். பண்ணிவிட்டு இன்றைக்கி மனோரஜித பூ 2 பூத்தது. முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் வச்சுட்டேன். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.